بسم الله الرحمن الرحيم. அல்லாஹ்வுடைய கிருபையினால இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்களினுடைய இஹ்யா உலூமுத்தீன் என்று பிரபலமாக பேசப்படுகின்ற அற்புதமான ஒரு கிதாபினுடைய வகுப்பை நாம் இரண்டாவது அமர்விலே இருக்கிறோம். இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சார்ந்த இன்னும் சில செய்திகளையும் இஹ்யா உலூமுத்தீனுடைய அறிமுகத்தையும் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினத்துல நம்ம பார்க்கலாம். இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் தன்னிகரற்ற ஒரு ஞான பெட்டகமாக அவர்கள் திகழ்ந்தார்கள். அவங்கள பத்தி இமாம் ஸஹபி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, உஜூபத்து ஸமான் இமாம் கஸ்ஸாலி என்பதாக சொல்றாங்க. காலத்தின் அதிசயம் இமாம் கஸ்ஸாலி என்பதாக பொருள். சொல்றது யார் அப்படின்னு சொன்னா இமாம் ஸஹபி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க. இமாம் ஸஹபி ரஹிமஹுல்லாஹ் அவங்க யார் அப்படின்னு சொன்னா அவங்களை இமாமு ஜரஹ் வ தஅதீல் என்பதாக சொல்றோம். உசூல் ஹதீஸ் படிச்சவங்களுக்கு புரியும். ஒரு ஹதீஸ் சஹீஹா தஈஃபா அப்படின்னு சொல்லி எதை வச்சு முடிவு பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர்களுடைய தொடரை வச்சு தான் முடிவு பண்ணுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்து சஹாபி கேட்டிருப்பாங்க. அந்த சஹாபிட்ட இருந்து கேட்டவங்க, அவங்கள்ட்ட இருந்து கேட்டவங்க, அவங்கள்ட்ட இருந்து கேட்டவங்க, அவங்கள்ட்ட இருந்து கேட்டவங்கன்னு சொல்லி ஒவ்வொரு ஹதீஸிற்கும் 3 முதல் 10 அறிவிப்பாளர்கள் வரைக்கும் வரும். அந்த அறிவிப்பாளர்கள் எந்த அளவிற்கு பலவீனமானவர்கள், எந்த அளவிற்கு பலமானவர்கள் என்பதை வைத்துத்தான் அந்த ஹதீஸ் சஹீஹா தஈஃபா என்று முடிவு செய்வாங்க. இந்த அறிவிப்பாளர்களை ஆய்வு செய்து யார் பலமானவர் யார் பலவீனமானவர் என்று முடிவு செய்யக்கூடிய இமாம்களுக்கு இமாமு ஜரஹ் வ தஅதீல் என்பதாக சொல்வாங்க. அப்ப இவர்களினுடைய முடிவை வைத்துத்தான் ஒரு ஹதீஸ் சஹீஹா தஈஃபா என்று முடிவு செய்யப்படுகிறது. முழுக்க ஆய்வு செய்து எந்த காலத்துல வாழ்ந்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களுடைய உஸ்தாத் யாரு, அவங்களுடைய மாணவர்கள் யாரு, இவர் இந்த ஹதீஸ் அறிவிக்கிற நேரத்துல நல்ல சிந்தனை ஆற்றலோடு இருந்தாரா, மறதி இல்லாம இருந்தாரா, வயசானதுக்கு அப்புறம் அறிவிச்சாரா, இவர் யார்கிட்ட இருந்து அறிவிக்கிறாரோ அவரை இவர் சந்திச்சிருக்கிறாரா, இவர்கிட்ட இருந்து அறிவிக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு தொடர்பு இருக்குதா அப்படின்னு ஒரு அறிவிப்பாளரை பலமானவர் அல்லது பலவீனமானவர் என்று சொல்வதற்கு அவருடைய வாழ்வை முழுக்க ஆய்வு செய்யறாங்க இல்லையா? அந்த ஆய்வு செய்யக்கூடியவங்க தான் இமாம் ஸஹபி ரஹிமஹுல்லாஹ். அந்த அடிப்படையில தான் இமாம் ஸஹபி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க உஜூபத்து ஸமான் காலத்தினுடைய அதிசயம் என்பதாக சொல்றாங்க. அதே மாதிரி இமாம் இப்னு அத்தாஉல்லாஹ் சிக்கந்தரி அவங்க சொல்றாங்க, லதாயிஃபுல் மினன் என்கின்ற கிதாபுல சொல்றாங்க, இமாம் அபுல் ஹசன் ஷாதிலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொன்னதாக இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்களை வைத்து அல்லாஹ்விடத்தில் வசீலா தேடுவது ஜாயிஸ் என்பதாக சொல்றாங்க. அதே மாதிரி இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்களை இரண்டாம் ஷாஃபிஈ என்பதாக போற்றப்பட்டார்கள். ஃபிக்ஹ்லயும் சரி, ஹதீஸிலையும் சரி, ஆய்வு செய்யறதிலும் சரி, போராட்ட குணத்திலும் சரி, மொழியை பேசுவதிலும் சரி, பேணுதலிலும் சரி, இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் தன்னிகரற்ற இமாம். அவங்கள வச்சு சொல்லுவாங்க இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க இரண்டாம் ஷாஃபிஈ என்பதாக சொல்லுவாங்க. இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவங்க எப்ப வாழ்ந்தவங்க? 2ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தவங்க. ஹிஜ்ரி 150 தான் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவங்க பிறந்தாங்க. 2ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தவங்க. இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க 5ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தவங்க. ஒரு 300 வருஷத்துக்கு பின்னாடி வாழ்ந்தவங்க. இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பிரதிபலித்த காரணத்தினால் 2ஆம் ஷாஃபிஈ என்பதாக இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்கள சொல்றாங்க. அதே மாதிரி இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்கள இகழ்ந்தவர்களும் உண்டு. அதனால பிற்காலத்துல வந்த அல்லாமா யூசுப் அல் கர்லாவி ரஹிமஹுல்லாஹ் அவங்க ஒரு கிதாப் ஒன்று எழுதியிருக்கிறாங்க, அல் இமாமுல் கஸ்ஸாலி பைன மாதிஹிஹி வ நாகிதிஹி. இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பைன மாதிஹிஹி வ நாகிதிஹி, அவர்களை புகழ்ந்தவர்களுக்கும் இகழ்ந்தவர்களுக்கும் மத்தியில் என்பதாக ஒரு கிதாபை எழுதியிருக்கிறாங்க. அந்த கிதாபுல இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்களை யார் யாரெல்லாம் புகழ்ந்தா, ஏன் புகழ்ந்தாங்க, இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்களை யார் யாரெல்லாம் இகழ்ந்தா, ஏன் இகழ்ந்தாங்க அப்படிங்கிற பல்வேறு செய்திகளை யூசுப் அல் கர்லாவி ரஹிமஹுல்லாஹ் அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. பொதுவாக அந்த காலத்தில் வாழ்ந்த உலமாக்கள் இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்களை இப்படி சொல்லுவாங்களா, அவர்கள் 40 உலமாக்களுக்கு சமமானவர்கள் என்பதாக சொல்லுவாங்களாம். அதே மாதிரி அல் முஸ்தபா அல் மராகி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, எந்த ஒரு இமாமுடைய பெயரை சொன்னாலும் ஒரு குறிப்பிட்ட துறை ஞாபகத்துக்கு வரும். இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்கள சொன்னா
ஃபிக்ஹும் ஞாபகத்துக்கு வரும், உசூலும் ஞாபகத்துக்கு வரும், ஹதீஸும் ஞாபகத்துக்கு வரும், இல்முல் கலாம் என்று சொல்லப்படுகின்ற அகீதா சம்பந்தப்பட்ட விளக்கத்துக்கும் ஞாபகத்துக்கு வரும், பிலாசபா என்று சொல்லப்படுகின்ற தத்துவங்கள் அதுவும் ஞாபகத்துக்கு வரும், தஸவுஃப் என்று சொல்லப்படுகின்ற ஆன்மீகம் அதற்கு ஞாபகம் வரும். எல்லா துறையையுமே வெளிப்படுத்தக்கூடிய ஆழமான அறிவாற்றல் கொண்டவர்களாக இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இருந்தார்கள் என்பதாக அல் முஸ்தபா அல் மராகி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க. மிகச்சிறந்த மார்க்க அறிஞராக போற்றப்பட்ட இப்னுல் ஹல்லதுன் அவங்க சொல்றாங்க, இந்த உலகத்திலேயே உசூல்களில் ஆக சிறந்த கிதாப் என்று கேட்டால் என்னிடத்தில் நான் இரண்டை சொல்லுவேன். உசூல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா கோட்பாடு, பிரின்சிபல்ஸ் சொல்றாங்க இல்லையா, அதை அடிப்படையாக வச்சுதான் மார்க்கத்தினுடைய சட்டங்களை பிளந்து எடுக்க முடியும். இப்ப உசூலு தஃப்ஸீரை மையமாக வைத்து திருக்குர்ஆனுடைய வசனங்களுக்கு விளக்கம் சொல்ல முடியும். உசூலுல் ஃபிக்ஹ் அடிப்படையாக வைத்துத்தான் ஃபிக்ஹினுடைய சட்டத்திட்டங்களை வெளிப்படுத்த முடியும். உசூலுல் ஹதீஸை அடிப்படையாக வைத்துத்தான் ஹதீஸ் சம்பந்தப்பட்ட ஆய்வுக்கு வர முடியும். ஆக உசூல் அப்படின்னு சொன்னா பிரின்சிபல்ஸ், கோட்பாடு. இப்னுல் ஹல்லத் அவங்க சொல்றாங்க, ஆக மிகச்சிறந்த கிதாப் உசூல்ல எது அப்படின்னு சொன்னா ரெண்டு கிதாப் தான் நான் சொல்லுவேன். அதுல ஒரு கிதாப் இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய ஆசான் இமாமுல் ஹரமைன் என்று போற்றப்படுகின்ற இமாம் அபுல் மஆலி அல் ஜுவைனி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எழுதிய புர்ஹான். இந்த புர்ஹான் மிகச்சிறந்த உசூலுடைய கிதாபு. இரண்டாவது இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எழுதிய அல் முஸ்தஸ்ஃபா, இது மிகச்சிறந்த உசூலுடைய கிதாபு என்பதாக சொல்றாங்க. அதே மாதிரி ஷேக் இப்னுல் ஃபாரிஸ் ரஹிமஹுல்லாஹ் இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய பாடத்துல அமர்ந்து பாடம் பயின்ற மிகச்சிறந்த மாணவர். அவங்க இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க என்னென்னலாம் பாடம் நடத்தினாங்களோ அவங்க நடத்தின பாடத்துல தனித்தனி தலைப்புகளாக 183 ரிசாலாக்களை அவங்க என்ன செய்யறாங்க, இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்களுடைய சொற்பொழிவு தொகுக்கிறாங்க. இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க கிட்டே கொடுத்து இதை கொஞ்சம் சரி பண்ணுங்க என்பதாக கொடுக்குறாங்க. இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க அந்த தன்னுடைய சொற்பொழிவுகள் தொகுக்கப்பட்ட அந்த 183 தலைப்புகளையும் பார்த்து அதுல சின்ன சின்ன கரெக்ஷன் எல்லாம் செஞ்சு இதை நீ இன்னமே என்ன செய்யலாம், இதை புத்தக வடிவுல கொண்டு வரலாம் என்பதாக சொன்னாங்க. இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய அனுமதியோட அவர்களுடைய சொற்பொழிவுகள் தொகுக்கப்பட்ட கிதாபு மஜாலிசுல் கஸ்ஸாலியா என்பதாக வெளிவந்தது. நூற்றுக்கணக்கான கிதாபுகளை இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் எழுதியிருக்கிறாங்க. ஆழமான ஞானம் கொண்ட கிதாபுகள் எல்லாமே. இப்படியெல்லாம் எழுத்தாற்றலோடு பேச்சாற்றலோடு பாடம் நடத்துகின்ற ஒரு மிகப்பெரிய ஆசானாக திகழ்ந்த இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்களுக்கு 39 வயசு ஆகும்போது என்னமோ ஆயிடுச்சு. பாடம் நடத்துறத அப்படியே நிப்பாட்டிட்டாங்க, சாப்பிடுறத நிப்பாட்டிட்டாங்க, வெளியே தெருவு போறதை நிப்பாட்டிட்டாங்க, உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. ஏதோ ஒன்றை தேடல் அவர்களுடைய உள்ளத்தில் ஆழமா பதிஞ்சிருச்சு. இவ்வளவு நேரம் புகழினுடைய உச்சத்துக்கு போன இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்களுக்கு இந்த புகழ் வேண்டாம், இந்த பெருமை வேண்டாம், இந்த ஆசை வேண்டாம், இந்த மோகம் வேண்டாம் என்பதாக இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எதையோ ஒன்றை தேடி அவர்கள் புறப்படுகிறார். இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்களே மின்ஹாஜுல் அமல் என்கின்ற ஒரு கிதாபுல ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தியை சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, மனிதன் இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய பொருட்கள் 5. இந்த 5 மூலமாகத்தான் மனிதன் சுகம் அனுபவிக்கிறான். அதில் முதலாவது பானம், அந்த பானத்தில் சிறந்தது தண்ணி. இரண்டாவது உணவு, உணவிலேயே ஆக சிறந்ததாக போற்றப்படக்கூடிய உணவு என்னன்னு சொன்னா தேன். மூணாவது ஆடை, ஆடையை பொறுத்த வரைக்கும் உயர்ந்த ஆடையாக போற்றப்பட்டது பட்டு. நான்காவது அத்தர், வாசனை திரவியம், உயர்ந்த அத்தராக அன்று இருந்தது கஸ்தூரி. ஐந்தாவது தன்னுடைய மனைவியோடு உறவு கொள்வது. இந்த 5 வகையான இன்பங்களை தான் மனிதன் இயல்பாக தேடுவான். இந்த 5 இன்பங்களுக்கும் ஒரு விளக்கம் ஒன்றை ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க. என்ன அப்படின்னா, பானத்தில் சிறந்ததான அந்த தண்ணீர் மிக இலகுவாக கிடைச்சிருது. உணவில் சிறந்ததான அந்த தேன் இருக்கிறது, இது தேனீக்களினுடைய கழிவிலிருந்து வந்தது. ஆடையில் சிறந்தது என்று சொல்லப்படுகின்ற பட்டு பூச்சியினுடைய கழிவிலிருந்து வந்தது. ஆக சிறந்த வாசனை திரவியமாக போற்றப்படுகின்ற அத்தர் கஸ்தூரி மானினுடைய எச்சிலில் இருந்து வந்தது. மனிதன் இன்பத்தில் உயர்ந்தது என்று நாடக்கூடிய தன்னுடைய மனைவியோடு சேருவது இருக்கிறது, அதுவும் 2 கழிவுகளை வெளிப்படுத்தக்கூடிய பகுதிகளினுடைய உராய்வின் மூலமாக வெளிப்படக்கூடிய ஒன்று. ஆக
ஒரு கழிவுக்கும் இந்த இன்பத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறது என்று சொன்னால் இதை தாண்டிய இன்பம் என்று ஒன்று இருக்கிறது. இதைத்தான் மனிதன் இன்பமானது அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். ஆனா இந்த இன்பத்தினுடைய கூறு எதுவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா அற்பமான விஷயங்களாக, அற்பமானவைகளின் மூலமாக மனிதன் அடையக்கூடிய இன்பம் இருக்கிறது. இது உண்மையான இன்பமாக இருக்காது. அதனால தான் மனைவியோடு சேரக்கூடிய இன்பத்தை தமிழில் சிற்றின்பம் என்பதாக சொல்லுவாங்க. அப்ப அது சிற்றின்பம் என்று சொன்னால் பேரின்பம் என்று ஒன்று இருக்கிறது இல்லையா? அப்ப மனிதனுக்கு உண்மையிலேயே இன்பம் தரக்கூடிய ஒன்று இவைகளாக இருக்க முடியாது என்று ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னதை இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய கிதாபுகள்ல சொல்றாங்க. அப்ப இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க உண்மையான பேரின்பத்தை தேடிய பயணம் தான் இந்த 39 வயசுல அவங்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, பாடம் நடத்திக்கிட்டு இருந்தவங்க தன்னுடைய சகோதரரை கூப்பிட்டு, எப்பா நீ பாடம் நடத்த நான் கிளம்புறேன் என்பதாக சொல்லிட்டு நேரா அவங்க போனது திமிஷ்கு. கிளம்பும் போது காலில் இருந்த செருப்பை கழட்டி போட்டாங்க. ஒரே ஒரு கம்பளி போர்வை அதை எடுத்து என்ன செஞ்சுக்கிட்டாங்க, மேலே சுத்திக்கிட்டு அங்கிருந்து ஒரு துறவி போல அங்கிருந்து கிளம்பி திமிஷ்குக்கு போனாங்க. இவர்கள் தான் அவர்கள் என்று யாரும் அடையாளம் காண முடியாத அளவிற்கு அவர்கள் சாதாரண உடையோடு என்ன செய்யறாங்க, அங்கிருந்து கிளம்பி திமிஷ்குக்கு போறாங்க. அங்க போய் அங்க இருக்கக்கூடிய பள்ளிவாசல்ல போய் உட்கார்ந்துருப்பாங்க. கிடைக்கிற இடத்துல தூக்கிக்குவாங்க, கிடைக்கிற இடத்துல சாப்பிட்டுக்குவாங்க. ரொம்ப சாதாரணமாக இருப்பாங்க. பள்ளிவாசல்ல உட்கார்ந்துருப்பாங்க. அங்க நடக்கக்கூடிய ஜும்மா பேருரைகள் எல்லாம் இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் என்று சொல்லி கொண்டு இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய போதனைகளையே எடுத்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அங்கேயே இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க அடக்கத்தோடு அமைதியாக உட்கார்ந்துருப்பாங்க. அதை எடுத்து சொல்லக்கூடியவருக்கு இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க இவங்க தான் அப்படிங்கிறது தெரியாது. இப்படிப்பட்ட அதிசயமான நிகழ்வுகள் எல்லாம் இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவருடைய வாழ்க்கையில நடந்துச்சு. அதுல மதரசத்துல் அமீனியா அப்படிங்கிற ஒரு மதரசாவுக்கு போனாங்க. அங்க பாடம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த பாடத்துல இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய போதனைகளை அங்க இருக்கக்கூடிய முதர்ரிஸ் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறார், விளக்கத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறார், மாணவர்கள்ட்ட விளக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கிறார். இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க அங்கதான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதனுடைய விளக்கத்தை அவங்களே சொன்னா இன்னும் தெளிவா சொல்லிட முடியும், சொல்லலாம். ஆனா இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க அப்படியே அமைதியோட தன்னுடைய உள்ளத்துல சொல்லிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த மக்கள் இப்ப அதுக்கு விளக்கம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதனுடைய சரியான விளக்கத்தை இப்ப நான் உன்னால சொல்ல முடியும். இப்ப சொல்லிட்டா நீங்க யாருன்னு கேட்பாங்க. அப்ப நான் தான் இமாம் கஸாலி அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும். தெரிஞ்சா என்ன ஆகும், இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் உச்சி புகழ ஆரம்பித்து விடுவார்கள், நம்மை புகழ ஆரம்பித்து விடுவார்கள். இந்த புகழ் வேண்டாம் என்று தான் நாம் இந்த பயணமே. அதனால் அமைதியோடு இருந்து கடைசி வரைக்கும் என்ன செஞ்சாங்க, தான் கஸாலி என்று சொல்லாமல் அங்க இருக்கக்கூடிய சபைகளில் கூடுதல் விளக்கமும் தராமல் உடனே அங்கிருந்து வெளியே போனாங்க. இப்படிப்பட்ட வரலாறுகள் எல்லாம் இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்களுக்கு உண்டு. அப்புறம் திமிஷ்கில இருந்து என்ன செஞ்சாங்க, பலஸ்தீனுக்கு வந்தாங்க. பலஸ்தீன்ல ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மக்பராவுக்கு வந்தாங்க. நீண்ட நாட்கள் அங்க உட்கார்ந்து தியானம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல உட்கார்ந்து தான் என்ன செய்யறாங்க, ஒரு 3 உறுதிமொழி எடுக்கிறாங்க இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க. அதுல முதலாவது உறுதிமொழி என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, அரசர்கள் அமைச்சர்களினுடைய அவைகளுக்கு செல்வதில்லை. முதலாவது உறுதிமொழி. காரணம் என்னன்னு சொன்னா, அங்க போனா பெருமை வந்துடும், பெருமை வேண்டாம். இரண்டாவது, அரசர்களாக இருந்தாலும் சரி, சாமானியர்களாக இருந்தாலும் சரி, அடுத்தவர்கள் தரக்கூடிய அன்பளிப்புகளை ஏற்பதில்லை. ஏன்னா அவர்கள் தரக்கூடிய அன்பளிப்புகளை ஏற்றால் உலகத்தினுடைய மோகம் வரும், அந்த மோகம் நமக்கு தேவையில்லை. மூன்றாவது, அறிஞர்களோடு எந்த விதமான விவாதங்களிலும் பங்கேற்பதில்லை. ஏன் சொல்லி சொன்னா, அறிஞர்களுக்கு மத்தியில நம்ம விவாதம் செய்து தன்னுடைய வாத திறமையை, தன்னுடைய கல்வியை வெளிப்படுத்தும் போது அங்கு நம்மை பெருமை பாராட்டி பேசுவார்கள். இந்த பெருமை நமக்கு தேவையில்லை, புகழ் நமக்கு தேவையில்லை, உலகத்தினுடைய மோகம் நமக்கு தேவையில்லை, பெருமை நமக்கு தேவையில்லை. எனவே இந்த மூன்றும் செய்வதில்லை என்பதாக இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மக்பரால உட்கார்ந்து உறுதிமொழி எடுக்கிறார். உறுதிமொழி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அடக்கஸ்தலத்துக்கு போனாங்க. அங்க சியாரத் செஞ்சாங்க. அங்க கொஞ்ச நாளா தங்கி இருந்தாங்க. அந்த காலத்துல இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க கவிதை பாடினாங்க. ரொம்ப பிரபலமான கவிதை அது. அந்த கவிதை பாடும்போது அந்த மக்கள் கேட்டு ஒரு மிகப்பெரிய கூட்டம் ஒன்று திரண்டுருச்சு. இங்க ஒருத்தர் அற்புதமான வரிகளில் கவிதை பாடுகிறார் என்பதாக மக்களுடைய திரள். உடனே இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க மக்களுடைய கூட்டத்தை பார்த்த உடனே அந்த கவிதை வரிகளை நிறுத்தி கொண்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க.
எங்கெல்லாம் புகழ் கிடைக்குமோ, எங்கெல்லாம் பெருமை ஏற்படுமோ, எங்கெல்லாம் உலகத்தினுடைய ஆசைகள் வருமோ, அங்கெல்லாம் இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ்வுக்கு எச்சரிக்கை உணர்வோடு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மக்காவுக்கு போறாங்க, மக்கால முக்கியமான இடங்களை பார்க்குறாங்க, மதீனாவுக்கு போறாங்க, அங்கேயும் முக்கியமான இடங்கள் எல்லாம் பார்க்குறாங்க. அதற்கு பிறகு தன்னுடைய 50வது வயதுல மீண்டும் என்ன சொன்ன 11 வருஷம் கழிச்சு திரும்ப பக்தாதுக்கு போறாங்க. இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் திரும்ப பக்தாதுக்கு வர்றாங்க அப்படிங்கிற செய்தி பக்தாது முழுக்க பரவுகிறது. மக்கள் எல்லாம் வருகிறார்கள், மாணவர்கள் எல்லாம் வருகிறார்கள். ஏனென்று சொன்னால் இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க பக்தாதை விட்டு போனதிலிருந்து ஒரு மிகப்பெரிய தாகம் ஏற்பட்டிருந்துச்சு. இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க திரும்ப வந்த உடனே அந்த சந்தோஷத்துல என்ன பண்றாங்கன்னு சொன்னா, திரும்ப வந்து பாடம் நடத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போதைக்கு கவர்னராக இருந்தவர் ஃபஹ்ருல் முல்க், அவர் இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்கள மீண்டும் நீங்க பாடம் நடத்துங்க என்பதாக சொன்னாங்க. ஆனால் இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவருடைய மனதில் மிகப்பெரிய மாற்றம். அவர்கள் வேறு இன்பத்தில் திளைத்து விட்டார்கள், ஆன்மீக பாதையை தேர்வு செய்து விட்டார்கள். அதனால இது நமக்கு சரி வராது என்பதாக சொன்னார். தன்னுடைய சொந்த ஊருக்கு போயிடுறாங்க. அவர்களுக்கு ஒரு மனைவி, 2 பிள்ளைங்க தான். குடும்ப வாழ்க்கையில பெரிதளவில் அவங்க வந்து கவனம் செலுத்தல. இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க அந்த மனைவியே குறைப்பட்டுக்கிட்டாங்க. என்ன எங்களை கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்களே, எப்ப பார்த்தாலும் இல்மு, எப்ப பார்த்தாலும் மதரசா, எப்ப பார்த்தாலும் பாடம் நடத்த போயிடுறீங்க, இந்த மாதிரி போயிடுறீங்களே, பெருசா எங்களை கண்டுக்க மாட்டீங்களே என்பதாக மனைவியா குறைப்பட்டுக்கிட்டாங்க. இதை எப்படி புரிய வைக்கிறது, தன்னுடைய மனைவிக்கு எப்படி புரிய வைக்கிறது? இமாம் கஸாலி அவங்க ஒரு காரியம் ஒன்று செஞ்சாங்க. என்ன அப்படின்னா, ஒரு மெழுகுவர்த்தியை பொருத்தி மனைவியோட கையில கொடுத்தாங்க. கொடுத்து என்ன பண்ணாங்க, பக்கத்து தெருவில் நடக்கக்கூடிய திருமணத்துக்கு போயிட்டு வா, இந்த விளக்க அணையாம பாத்துக்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, அந்த மெழுகுவர்த்தி எடுத்துக்கிட்டு திருமணத்துக்கு போனாங்க. திருமணத்துல கலந்துக்கிட்டாங்க. திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்தாங்க. விளக்கு அணையல. வந்ததுக்கு அப்புறம் இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க கேட்டாங்க, ஆமா இந்த கல்யாணத்துக்கு யாரெல்லாம் வந்திருந்தா, யாரெல்லாம் வந்திருந்தாவா, அதெல்லாம் நமக்கு தெரியாது. மாப்பிள்ளை என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாரு, அதெல்லாம் நமக்கு தெரியாது. பொண்ணு என்ன நகை போட்டுருந்துச்சு, அதெல்லாம் நமக்கு தெரியாது. என்னெல்லாம் திருமணத்தை பத்தி கேட்டாங்களோ எதுவுமே அவங்களுக்கு தெரியல. ஏன் எதுவுமே தெரியல, ஏன் எதுவுமே தெரியலையா, இந்த விளக்கு அணையாம பார்த்துக்கிட்டது தான். அவன் இந்த விளக்கு அணையாம பார்த்துக்கிட்டதுல கவனம் செலுத்தும் போது சுத்தி நடந்த எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை, எதையுமே நான் கவனிக்கல அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொன்னாங்க, நானும் ஒரு ஜோதியோடு தொடர்பில் இருந்தேன், அதனால சுத்தி உள்ளது எதுவுமே எனக்கு கவனத்தில் இல்லை என்பதாக இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொன்னாங்க. அப்ப அந்த அளவிற்கு இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க ஹிதுமத்து செய்வதிலும் ஆன்மீக பாதையிலும் அவர்கள் கவனம் செலுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஹிஜ்ரி 505 ஜமாதுல் ஆஹிர் பிறை 14 திங்கள் கிழமை, தன்னுடைய வயது 55, காலையில சுபுக நேரத்துல சுபுக தொடுதாங்க. சுபுக தொடுத்து முடிச்சுட்டு தன்னுடைய சகோதரர் அஹமதை கூப்பிட்டாங்க. வந்தார். வந்த உடனே என்னுடைய கஃபன் துணியை எடுத்து கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்படின்னா ஏற்கனவே கஃபன் துணியை அவங்க தயார் செஞ்சு வச்சிருந்திருக்கிறாங்க. கஃபன் துணி எடுத்து கொடுப்பா என்பதாக சொன்னாங்க. அவங்க அந்த கஃபன் துணியை எடுத்து கொடுத்தாங்க. இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அந்த கஃபன் துணியை வாங்கினாங்க, முத்தமிட்டாங்க, தன்னுடைய கண்ணுல ஒத்திக்கிட்டாங்க. அதற்கு பிறகு இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொன்னாங்க, சமஅன் வ தாஅத்தன் லிதுஹூலில் மலிக் என்பதாக சொன்னாங்க. முழுக்க கட்டுப்பட்டவனாக அல்லாஹ்வினுடைய அவைக்குள் நான் நுழைகிறேன், அல்லாஹ்விடத்தில் நான் செல்கிறேன். சமஅன் வ தாஅத்தன் லிதுஹூலில் மலிக், அல்லாஹ்விடத்தில் முழுக்க வழிபட்டவனாக நான் செல்கிறேன் என்பதாக சொன்னாங்க. சொல்லிட்டு கிப்லாவின் பக்கமாக முகம் பார்க்கும் வண்ணமாக படுத்தார்கள். சுத்தி இருக்கக்கூடியவங்க எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க ஏதோ நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. அப்ப குடும்பத்தார்கள் எல்லாம் கேட்டாங்க இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க கிட்ட, அவுசினா எங்களுக்கு ஏதாச்சும் வசியத்து செய்யுங்க என்பதாக சொன்னாங்க. அப்ப இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க அலைக்கும் பில் இஹ்லாஸ், அலைக்கும் பில் இஹ்லாஸ், இஹ்லாஸோட இருங்க, இஹ்லாஸோட இருங்க, இஹ்லாஸோட இருங்க என்பதாக திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். சுபுகிற்கு பிறகு நடந்த இந்த நிகழ்வு விடுவதற்குள் இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய ரூஹு பிரிந்து விட்டது என்பதாக அவர்களுடைய சகோதரர் இமாம் அஹமது ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னதாக இப்னு ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய கடைசி கட்டத்தை கிதாபுகளில் குறிப்பிடுகிறார். இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக வாழ்ந்தார்கள் என்பதற்கு இதுவெல்லாம் சாட்சி. அப்ப இந்த 11 வருஷம், இந்த 11 வருஷத்துல உருவான கிதாபு தான் இஹ்யா உலூமுத்தீன். இப்ப இந்த இஹ்யா உலூமுத்தீனை பத்தி நாம தெரிஞ்சுக்கிட்டாதான் அந்த கிதாபினுடைய மகத்துவம் நமக்கு புரியும். இஹ்யா உலூமுத்தீனை பொறுத்த வரைக்கும் அதற்கு இப்படி சொல்லுவாங்க, மல்லம் யக்ரஇல் இஹ்யா ஃபலைஸ மினல் அஹ்யா, யார் இஹ்யாவை படிக்கலையோ அவர் அஹ்யாவே இல்லைன்னு அர்த்தம், அவர் மையத்துன்னு சொல்லி அர்த்தம். இன்னொரு பிரபலமான ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, என்ன அப்படின்னு சொன்னா,
மார்க்கம் சார்ந்த அனைத்தும் அழிக்கப்பட்டும் இஹ்யா மட்டும் இருந்தாலும் இந்த இஹ்யாவை கொண்டு இந்த மார்க்கத்தினுடைய மற்ற ஞானங்களை மீட்டுருவாக்கம் செய்ய முடியும் என்பதாக இஹ்யாவிற்கு ஒரு புகழாரம் உண்டு. அப்ப இஹ்யா உலூமுத்தீனை பத்தி பேசப்படுகின்ற இந்த இரண்டு சொல்லாடல், ஒண்ணு என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, இஹ்யாவை படிக்கலன்னா அஹ்யாவே இல்லை அப்படிங்கிறதும், இஹ்யா மட்டும் இருந்து அனைத்தும் அழிந்து விட்டாலும் சரி இஹ்யாவை மூலமாக கொண்டு அனைத்தையும் மீட்டுருவாக்கம் செய்ய முடியும் என்கின்ற இந்த சொல்லாடலும் மிக பிரபலமாக பயன்படுத்தப்பட்டது. இஹ்யா உலூமுத்தீனை மையமாக கொண்டே நூற்றுக்கணக்கான கிதாபுகள் எழுதப்பட்டுச்சு. அதுவே இது எவ்வளவு தூரம் அங்கீகரிக்கப்பட வேண்டிய கிதாப் அப்படிங்கிறதுக்கு போதுமானது. அல் இம்லாஉ அலா முஷ்கிலில் இஹ்யா அப்படின்னு சொல்லி ஒரு கிதாப். அதாவது இஹ்யா உலூமுத்தீன்ல எங்கெல்லாம் புரியுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குமோ அதையெல்லாம் தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி ஒரு கிதாப். இன்னொரு கிதாப் தஅரீஃபில் அஹ்யா பி ஃபலாயிலில் இஹ்யா, இஹ்யாவினுடைய பெருமையை கொண்டு அஹ்யாக்களுக்கு ஒரு அறிமுகம் என்பதாக ஒரு கிதாப். அஹ்யாக்கள் சொன்னா உயிரோடு இருக்கக்கூடிய மக்களுக்கு அர்த்தம். அப்ப இஹ்யாவினுடைய ஃபலாயில்கள் சிறப்புகளை கொண்டு அஹ்யாக்களுக்கு ஒரு அறிமுகம் என்று ஒரு கிதாபு. அதே மாதிரி இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்களுடைய சகோதரர் அஹ்மது கஸாலி இருக்காங்க இல்லையா, அவங்க லுபாபுல் இஹ்யா என்பதாக இஹ்யாவின் சுருக்கம் என்பதாக ஒரு கிதாப் ஒன்று எழுதினாங்க. அதே மாதிரி இப்னுல் ஜௌசி அவங்க இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்களை உயர்வாகவும் சொல்லியிருக்கிறாங்க, அவர்களை இகழ்ந்தும் பேசியிருக்கிறாங்க. இஹ்யா உலூமுத்தீனுடைய விளக்க உரையை எழுதியிருக்கிறாங்க. மின்ஹாஜுல் காசிதீன் அப்படின்னு சொல்லி இஹ்யா உலூமுத்தீனுக்கு ஒரு விளக்க உரையை எழுதியிருக்கிறாங்க. அதே மாதிரி இப்படி ஒரு கிதாப் எழுதியிருக்கிறாங்க, இலாமுல் அஹ்யா பி அக்லாத்தில் இஹ்யா என்பதாக. அதாவது இஹ்யாவினுடைய தவறுகளை அஹ்யாக்களுக்கு சுட்டி காட்டுகின்ற ஒரு கிதாப் அப்படியே எழுதியிருக்கிறாங்க. அவங்க மின்ஹாஜுல் காசிதீன் அப்படின்னு சொல்லி இஹ்யா உலூமுத்தீனுக்கு ஒரு அற்புதமான ஒரு விளக்க ஒன்று எழுதியிருக்கிறாங்க. ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய பிரபலமான ஒரு கிதாப் உனியத்து தாலிபின்னு சொல்லி மதரசாக்கள் எல்லாம் இருக்குது. ரொம்ப அற்புதமான ஒரு கிதாப். அந்த கிதாபே இஹ்யா உலூமுத்தீனுடைய சாரம் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கௌஸ் நாயகம் அவங்க இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்களுடைய மாணவர் தான். அவர்களுடைய அந்த குன்யா இருக்குதே, இது இஹ்யா உலூமுத்தீனுடைய ஒரு சாரம் தான். அதிலிருந்து வெளிப்பட்ட ஒரு வெளிப்பாடு தான் என்பதாக சொல்லுவாங்க. அப்துல் ரஹீம் அல் இராக்கி என்கின்ற ஒருத்தவங்க ஒரு அற்புதமான ஒரு காரியம் ஒன்று செஞ்சான். என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, இஹ்யா உலூமுத்தீன்ல என்னென்ன ஹதீஸ்கள் எல்லாம் இருக்குதோ எல்லா ஹதீஸ்களையும் திரட்டி ஒரு தனி கிதாப், எல்லா ஹதீஸ்களையும் திரட்டி அதனுடைய ஆதாரங்களோடு ஒரு தனி கிதாப் அதை எழுதிய அப்துல் ரஹ்மான் இராக்கி அவங்க சொல்றாங்க, இன்னகு மின் அஜல்லி குத்துபில் இஸ்லாம் ஃபீ மஅரிஃபத்தில் ஹலாலி வல் ஹராம், ஹலால் ஹராமை தெளிவுபடுத்துவதில் இஸ்லாமிய கிதாபுகளிலேயே ஆக சிறந்த கிதாப் என்னதான் இஹ்யா உலூமுத்தீன் தான். வஜமஅ இமாம் கஸாலி உலூமுத் லாஹிரி வல் பாத்தின், பகிரங்கமான ரகசியமான அனைத்து வகையான இல்முகளையும் இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒன்று சேர்த்தார்கள் என்பதாக அப்துல் ரஹீம் அல் இராக்கி அவங்க சொல்றாங்க. ஆக இதுவெல்லாம் அவர்களுடைய கிதாபுகளை புகழ்ந்தும் அவர்களை மிக உயர்வாக பேசிய கருத்துக்கள். சரி, அதே மாதிரி இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய எழுத்துக்களை குறை கூறக்கூடியவங்க இருக்காங்க. அவங்களுடைய கிதாபோட பேரை சொன்னாவே சிலருக்கு அலர்ஜி. அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு ரெண்டு காரணத்தை சொல்றாங்க. அதுல ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இஹ்யா உலூமுத்தீனில் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஹதீஸ்களில் சில லைஃபான ஹதீஸ்களும் இருக்கிறது என்கின்ற ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அதில் இமாம் அவர்கள் மேற்கோள் காட்டுகின்ற சூஃபியாக்களினுடைய வரலாறுகள். இந்த ரெண்டு வகையான சிந்தனை தான் இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய இஹ்யாவை குறை சொல்வதற்கு காரணம். ஒன்னு, லைஃபான ஹதீஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது. ரெண்டாவது, சூஃபியாக்களுடைய வரலாறுலாம் தேவையா? இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கத்தான் வேணும். என்ன அப்படின்னா, லைஃப் அப்படின்னு சொல்லி சொன்னாவே அது தீண்டத்தகாதவை. சஹீஹா இருந்தா மட்டும்தான் ஏத்துக்குவேன், லைஃபா இருந்தா ஏத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிதல் இன்னைக்கு இருக்குது. லைஃப் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுதான். அறிவிப்பாளர்களில் ஏதாவது ஒரு சின்ன குறை இருந்தால் அதை லைஃப் என்று சொல்லி விடுவார்கள். இந்த லைஃபான ஹதீஸ்களை பொறுத்தவரை சட்டம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, ஃபலாயில்களுக்காக வேண்டி, அமல் செய்வதற்காக வேண்டி, அஹ்லாக்குக்காக வேண்டி இந்த ஹதீஸ்களை எடுத்துக்கொள்ளலாம். எப்ப இதை நம்ம இரண்டாம் கட்டத்துக்கு கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, பலமான ஹலால் ஹராமை பற்றி பேசுகின்ற இடத்தில் மட்டும் எதிரான ஹதீஸ் இருக்கும் பட்சத்தில் லைஃபான ஹதீஸ்களை இரண்டாம் தரத்திற்கு கொண்டு போவாங்க. இதுதான் சரியான புரிதல். இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க இஹ்யால கொண்டு வந்திருக்கக்கூடிய எல்லா ஹதீஸ்களும் இந்த தரத்துல உள்ளது. எந்த தரத்துல?
ஃபலாயில்கள் சம்பந்தப்பட்டது, ஆமால்கள் சம்பந்தப்பட்டது, அஹ்லாக்குகள் சம்பந்தப்பட்டது தானே தவிர ஹலால் ஹராம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க தஈஃபை மேற்கோள் காட்டல. அப்போ உசூலுல் ஹதீஸின் அடிப்படையிலேயே இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கொண்டு வந்த ஹதீஸுகள் ஏற்க தகுந்தது. இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, சூஃபியாக்களினுடைய வரலாறு. எல்லாவற்றிற்கும் ஆதாரம் 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 என்று தேடியவர்களுக்கு சூஃபியாக்களினுடைய விஷயங்களில் ஆதாரம் காட்ட முடியாது, இயல்பாக காட்ட முடியாது. அப்ப இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சூஃபியாக்களுடைய வரலாறுகளை கொண்டு வருகிறார்கள். சூஃபியாக்களுடைய வரலாறுகளில் அதிகம் கராமாத்துகள் வெளிப்படக்கூடியதாக இருக்கும். அதனால என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னு சொன்னா இந்த கிதாபுகளை குறை சொல்லுவாங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதுமானது. சரி, இந்த அலர்ஜியினால என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, பல பகுதிகளில் இமாம் கஸாலி அவங்களுடைய இஹ்யா உலூமுத்தீனை எரிக்கலாம் ஆரம்பிச்சாங்க. இஹ்யா உலூமுத்தீனை மட்டும் இல்லை, மற்ற கிதாபுகளையும் என்ன செஞ்சாங்க, வச்சு போட்டு எரிச்சாங்க. அதனால இமாம் முஹம்மது இப்னு அப்துல்லா அப்படிங்கிறவங்க மின் அஜ்லிதா ஹுர்ரிகத் குதுபுல் கஸாலி, இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்களுடைய எந்தெந்த கிதாபுகள்லாம் எங்கெங்கெல்லாம் வச்சு எரிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி ஒரு தனி கிதாப் எழுதியிருக்கிறாங்க. இமாம் கஸாலியினுடைய எந்தெந்த கிதாபுகளை எங்கெங்கெல்லாம் என்னென்ன காரணத்தினால எரிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு மின் அஜ்லிதா ஹுர்ரிகத் குதுபுல் கஸாலி என்கின்ற ஒரு தனி கிதாப் எழுதியிருக்கிறாங்க.